வெல்கம் டு வீமா கிரியேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு வடை செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்வீட் வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வடை இப்படி தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி செய்வீங்க. ஒரே மாதிரி செய்யாத வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் அத்தையோட ப்ரிப்ரேஷன். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா வெள்ளிக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளிக்கிழங்கு வேந்ததை நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா மெசிச்சுக்கோங்க. வெறுமா மெசிக்காதீங்க, வெல்லத்தை போட்டு மெசிச்சுக்கோங்க. தேவையான இனிப்பை போட்டு நல்லா மெசிச்சிடுங்க. வெள்ளிக்கிழங்கையும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், மெசிஞ்சிடணும். மெசிஞ்ச உடனே அதில் அரிசி மாவு போட்டுக்கோங்க. மெசிறதுனா கையில் தான் பெசியணும், நீங்கள் எதுலேயுமே அரிக்கக்கூடாது. அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம், உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம இப்போ வதட்டத்த போகிறோம், அந்த அளவுக்கு நம்ம ஒட்டிக்கணும். எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. நல்லா உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க. ஊட்டி வச்சுட்டோடனே ஒரு கவர் போட்டு அதை தட்டிக்கோங்க. இல்லைன்னா இலை இருந்தால் போட்டு தட்டலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்தோடனே ஒரு கடாயில் எண்ணெய் கை வச்சுருக்கேன். அந்த இலை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இப்போது நீங்கள் தண்ணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு கம்மி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணோம். முதல்ல வைக்கும் போது எண்ணெய் ஊற்றிட்டு தீயை ஃபுல்லாக வைக்கணும், கம்மி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அது மேலே வந்தோடனே தீ ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வடை போடும் போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், போட்டு முடித்தோடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மேலே வந்தோடனே. அதே மாதிரி ரொம்ப நேரம் கடாயில் விடக்கூடாது. இப்படி போட்டோடனே மேலே நல்லா செவந்துருச்சுன்னா எடுத்துடுங்க. ரொம்ப கலரை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிடும். கொஞ்சம் இந்த பதத்தில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மொரன்னு எடுத்திங்கன்னா கெட்டிமாக ஆகிடும், ஓட்டை வடை மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் மெத்துன்னு சாப்பிடும் போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த கலருக்கு எடுங்க. இந்த கலருக்கு எடுக்கும் போது நல்லா வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸோ கொடுத்த மாதிரியே இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீமா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching, friends.